அமெரிக்க பிட்புல் டேரியர், அமெரிக்கன் பிட்புல் டெரியர் என்பது பலரால் ஆபத்தான நாய் இனமாக கருதப்படுகிறது. ஆனால் இதற்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம். முதலில், இந்த நாய்கள் தவறான முறையில் பயிற்சி பெறும் போது அவற்றின் ஆபத்தான நடத்தை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. சமூகமயமாக்கல் குறைவாக இருந்தால் அவை பிற நாய்கள் மற்றும் மனிதர்களுக்கு எதிராக ஆபத்தான நடத்தை காட்டலாம். மேலும் பிட்புல் டேரியர் தங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் உணர்வுடன் இருப்பதால் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக அவர்கள் ஆபத்தான செயல்களில் ஈடுபடலாம். ரோட்வைலர் நாய்கள் பலரால் மிகவும் ஆபத்தான நாய்களாக கருதப்படுகின்றன. இவை பெரிய, சக்தி வாய்ந்த மற்றும் பாதுகாப்பு உணர்வுகள் மிகுந்த நாய்களாகும். ராட்வைலர்கள் தங்கள் குடும்பத்தை அல்லது சொந்தத்தை பாதுகாக்கும் போது மிகவும் உறுதியான மற்றும் பாதுகாப்பானவையாக இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு சரியான பயிற்சி மற்றும் சமூகமயமாக்கல் இல்லையெனில் அவை ஆபத்தான முறையில் செயல்படலாம். ராட்வைலர்கள் தங்கள் உரிமையாளர்களுக்கு மிகவும் லாயலாக இருப்பினும் அவற்றின் கடுமையான மற்றும் ஆபத்தான நடத்தை சில நேரங்களில் காயங்களை ஏற்படுத்தலாம். எனவே ராட்வைலர் களை வளர்க்கும் போது அவற்றுக்கு சரியான பயிற்சி, சமூகமயமாக்கல் மற்றும் அன்பான பராமரிப்பு வழங்குவது மிகவும் முக்கியம். இதனால் அவை நல்ல மற்றும் பாதுகாப்பான தோழர்களாக மாறலாம். ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்கள் மிகவும் ஆபத்தான நாய்கள் என்று சொல்லப்படுகிறது. இவை மிகவும் சக்தி வாய்ந்த நாய்கள், மேலும் இவை தாக்கும்போது மிகவும் ஆபத்தானவை. இவை மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நாய்கள், மேலும் இவை தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் இவை ஆபத்தான சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். இவை மிகவும் புத்திசாலித்தனமான நாய்கள், மேலும் இவை தங்கள் சூழ்நிலைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாவிட்டால் இவை ஆபத்தான நடத்தைகளை காட்டலாம். எனவே ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்களை வீட்டில் வளர்ப்பதற்கு முன் அவற்றின் ஆபத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும். டோபர்மன் பின்சர் நாய்கள் மிகவும் ஆபத்தான நாய்கள் என்று சொல்லப்படுகிறது. இவை மிகவும் சக்தி வாய்ந்த நாய்கள், மேலும் இவை தாக்கும் போது மிகவும் ஆபத்தானவை. இவை மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நாய்கள், மேலும் இவை தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் இவை ஆபத்தான சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். இவை மிகவும் புத்திசாலித்தனமான நாய்கள், மேலும் இவை தங்கள் சூழ்நிலைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாவிட்டால் இவை ஆபத்தான நடத்தைகளை காட்டலாம். எனவே டோபர்மன் பின்சர் நாய்களை வீட்டில் வளர்ப்பதற்கு முன் அவற்றின் ஆபத்துகளை அறிந்து கொள்ள வேண்டும். சாவ் சாவ் நாய்கள் மிகவும் ஆபத்தான நாய்கள் என்று சொல்லப்படுகிறது. இவை மிகவும் சுயாதீனமான நாய்கள், மேலும் இவை தங்கள் சொந்த விருப்பங்களை கொண்டுள்ளன. இவை மிகவும் பாதுகாப்பு உணர்வு கொண்ட நாய்கள், மேலும் இவை தங்கள் குடும்பத்தை பாதுகாக்க முடியும். இவை மிகவும் சக்தி வாய்ந்த நாய்கள், மேலும் இவை தாக்கும்போது மிகவும் ஆபத்தானவை. இவை மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நாய்கள், மேலும் இவை தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் இவை ஆபத்தான சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். எனவே சாவ் சாவ் நாய்களை வீட்டில் வளர்ப்பதற்கு முன் அவற்றின் ஆபத்துகளை அறிந்து கொள்ள வேண்டும்.